ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கான ஸ்டோரேஜ் பிளானிங், அதோட காட் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு காம்பேக்ட் வில்லா அப்படிங்கிறனால ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் தான், ஒரு 10/16 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப்ஸ் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டெனிம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால டபுள் கலர் கான்செப்ட் இவங்க கிளைண்ட் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. ஸோ சேம் டோர்லேயே வந்து டபுள் கலர் கான்செப்ட்ஸ். இதுக்குமே அகைன் வி ஆர் கிவன் ஒயிட் கலர் ப்ரொவைட் ஆகி. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் இதில் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது சின்ன ரூமாக இருந்தாலும் இட் லுக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கோட லைட்ஸுங்க. இது எப்படின்னா ஃபால் சீலிங் ப்ராப்பராக ஜிப்சமில் பண்ணல, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீழே பண்ண மாதிரி தான். ஸோ ஜிப்சமில் கம்ப்ளீட்டாக பண்ணாமல் வுட்லேயே இது எப்படி பண்ணியிருக்கோம்னா சிவிலில் பண்ணும்போது அங்கங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சிவில்லேயே உள்ளேயே அங்கேயே ஹோல்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்டுமே செப்பரேட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ என்னன்னா ஃபால் சீலிங் வேண்டாம், ஜிப்சம் வேண்டாம், ஆனால் அந்த ஃபால் சீலிங்கோட கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து இங்கே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவன் 1 வாட்ஸ் அந்த ஒரு வார்ம் லைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வார்ட்ரோப்ஸோட இது பார்த்துருக்கீங்க. ஸோ அதோடைய கான்செப்ட்ஸில் வந்து வி ஹாவ்